பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளை அடைந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாள்ல ஏராளமான சிறப்புகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா துவா ஏற்கப்படக்கூடிய நாள். வாரத்திலேயே வைத்து நீங்க அதிகமாக துவா ஏற்கப்படக்கூடிய நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாளை தான் நம்ம சொல்லணும். இந்த நாளை அடைந்தால் பகலிலும் சரி இரவிலும் சரி அதிகமாக துவா செய்து கொள்ளுங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் நீங்க கேட்டதை விட அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது அனைத்தையுமே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறப்பான நேரமாகவும் இந்த ஜும்மா நாள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னாங்க, இந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாகும்ட்டு. ஆனா அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன அப்படிங்கறதை சொல்றதுக்குள்ள மறதி ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரும்போது அங்க சண்டை போட்டுட்டு இருந்தனால மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்களை கொண்டு அலங்கரிங்கன்னு சொன்னாங்க. அந்த நாள்ல அந்த துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடணும்னா என்ன பண்ணணும், நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஏதோ ஒரு நேரமா அந்த கரெக்டான நேரத்துல வரும்போது அந்த துவா நம்ம கபூலாயிரும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி நான் எல்லா துவாவையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், கரெக்டா அந்த நேரம் எப்ப வரப்போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். தமிழ்ல நம்ம எல்லா துவாவையும் கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம அந்த நேரத்தை அடைந்து கொள்ள முடியாமல் போறக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா பொதுவான துவாவை எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன துவா, அந்த துவாவை ஓதிட்டே இருக்கணும். அந்த துவா கரெக்டா நம்ம துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்துல ஓதிட்டோம்னா நம்ம துவா கபூலாயிரும். அப்படிப்பட்ட துவா தான் ரப்பனா வத்தகபல் துஆஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன துவா. ரப்பனா வத்தகபல் துஆஇ, என்னுடைய ரப்பே என்னுடைய துவாவை கபூல் செய்துவை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கேட்கிற எல்லா துவாவையுமே கபூல் செய்யணும் அப்படிங்கறத இதனுடைய அர்த்தம். 1, 2 எல்லாம் இல்ல, எல்லாத்தையுமே ரப்பனா வத்தகபல் துஆஇ, எங்களுடைய எல்லா துவாக்களையுமே கபூல் செய்துவைன்னு சொல்லிட்டு கேட்க அல்லாஹ் நம்ம கேட்ட எல்லா துவாவையுமே கபூல் செஞ்சிருவான். அப்ப இதை எப்ப ஓதணும்னு பாத்தீங்கன்னா ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த நாள்ல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு துவாவை ஓதிக்கொண்டே இருந்தீங்கன்னா கரெக்டா அந்த துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்துல இது அமைஞ்சிச்சுன்னா நம்மளுடைய எல்லா துவாக்களும் இதுல என்ன ஆயிரும், கபூலாயிரும். அப்ப எல்லா துவாவும் கபூலாகிறதுக்கான ஒரு துவா தான் இந்த துவா. அந்த துவாவை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஓதிக்கொண்டே இருக்கணும். அது இல்லாம நம்ம தொழுகைக்கு பின்னாடி எல்லாம் என்ன பண்ணணும், ஆழ்ந்து நம்ம துவாக்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல குறிப்பிட்டு நம்ம கேட்கணும். இந்த நாட்கள்ல யா அல்லாஹ், நான் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், அது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, அதுக்கு நீ ரொம்ப தாமதப்படுத்துற, அதுல நான் ரொம்ப சிரமத்துல இருக்கேன், எனக்கு ரொம்ப தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல உணர்த்தி கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ் நிச்சயமாக என்ன பண்ணுவான், உங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றுவான். அது மட்டும் இல்ல, இந்த ஜும்மாவுடைய நாள் எப்படி துவாக்கு சிறந்த நாளோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறுமைக்கு சிறந்த நாளும் இன்னும் ஸலவாத்துக்கும் சிறந்த நாளாக இருக்கு. மறுமைக்கு சிறந்த நாள்னா என்னன்னா இதுதான், இந்த நாள்லதான் மறுமை நமக்கு நிகழும். அதனால இந்த நாள் கொஞ்ச நேரம் மறுமையை பத்தி யோசிங்க, மறுமையை பத்தி பேசுங்க. அதுதான் இந்த நாளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கண்ணியமாக இருக்கு. அப்ப மறுமையை பத்தி பேசுறதுன்னா என்ன பேசுறது, உங்களை சேர்ந்தவங்க யார்ட்டையாவது பேசலாம். இந்த நாள்லதான் நமக்கு மறுமை வரப்போகுது, மறுமை வந்தா நம்மளுடைய எந்த விஷயங்களும் அங்க பயனளிக்காது, அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய நன்மை மட்டும்தான் பேசுவோம், நம்மளுடைய பாவங்கள் என்ன பண்ணும், நம்மளை விட்டு கொடுத்துரும் அல்லாஹ்விடத்துல. அதனால நம்ம பாவத்தை கழித்து கொள்ளணும். இங்கேயே நமக்கு நன்மையை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், சொர்க்கத்தை அடையணும், கபர் வேதனை இருக்கக்கூடாது, கேள்வி கணக்கு லேசாகணும், மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல்ல இடம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் மறுமை சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி கணக்கு சம்பந்தமான விஷயங்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இன்னும் சொர்க்கம் நரகம், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசுங்க. இல்ல யார்ட்டையாவது பேச முடியாதுன்னா கூட யோசிங்க, இதெல்லாம் நடக்குமே அதெல்லாம் நடக்குமேன்னு சொல்லிட்டு மறுமை சம்பந்தமான பயான்களை கொஞ்சம் கேட்டு மறுமையை நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு உள்ளச்சம் வரும். அந்த உள்ளச்சம் உங்களை நேர்வழியில செலுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸலவாத்தை அதிகமா ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், நபியின் பரிந்துரை கிடைக்கும். அதனால ஸலவாத்தை அதிகமாக இந்த நாட்கள்ல என்ன பண்ணிக்கோங்க, ஓதிக்கொள்ளுங்க. எந்த ஸலவாத் வேணா ஓதலாம். சிறப்பான ஸலவாத்னா தரூதே இப்ராஹிம் ஸலவாத் தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஸலவாத்தையும் ஓதிக்கொள்ளுங்க. ஜும்மா நாளை சிறப்பிக்காம விட்டுறாதீங்க, உங்களுக்கு அந்த நன்மை எல்லாமே பறி போய்விடும். அல்லாஹ் இந்த ஜும்மாவில நம்மளுடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்வானாக. இதே மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரமலான் மாசத்துல நம்ம சேனல்ல ஹதியாவாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க.